بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ் கலை குறித்து நம்ம அறிந்து வருகிறோம். அதில் இப்னு சலாஹ் என்பவருடைய நூலை மையமாக வைத்து முதலில் நம்ம சில பகுதிகளை பார்த்தோம். அது கொஞ்சம் கடினமாக இருப்பதாக பலரும் தெரிவித்த காரணத்தினால் நுஹ்பத்துல் ஃபிக்ர் என்கிற இப்னு ஹஜர் அவர்களுடைய நூலை அடிப்படையாக வைத்து ஹதீஸ் கலையை நம்ம அறிந்து வருகிறோம். அதில் இந்த 3 வரையும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்வது, ரசூலுல்லாஹ் மேலே ஸலவாத்து சொல்வது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து என்னன்னு கேட்டால், பொதுவாக அரபு மொழியில் எழுதப்படுகிற எந்த ஒரு கித்தாபாக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், முதல்ல பிஸ்மில்லா சொல்லிடுவாங்க. இரண்டாவது அல்லாஹுவை புகழக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் புகழ்ந்து விடுவார்கள். அதுக்கு அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய வாசகத்தையும் சொல்லிவிடுவார்கள். சொல்லிவிட்டு செய்திக்கு போவாங்க இல்லையா, அந்த செய்திக்கு செல்வதற்கு முன்னாடி அம்மா பஅது என்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த அம்மா பஅதுங்கிறதுக்கு கிராமட்டிக்கலாக உள்ள நம்ம போக தேவையில்லை. இது பிறகுன்ற அர்த்தம். அம்மா பஅதுன்னு அர்த்தம் பிறகு. எதுக்கு பிறகு? பாதல் ஹம்தி ஓ சலாத்தி, அல்லாவை புகழ்ந்து ஸலவாத்து சொன்னதற்கு பிறகு என்று இதனுடைய கருத்து. பாதுன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி உள்ளது கித்தாபு சம்பந்தப்பட்டது கிடையாது. அல்லாஹ் புகழ்வது என்பது அனைத்து நூல்களுக்கும் உள்ள ஒரு பொதுவான அம்சம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்து சொல்வது என்பதும் எல்லா நூல்களுக்கும் உள்ள ஒரு பொதுவான விஷயம். இப்போ டாப்பிக்கில் நுழையிறாங்கல்ல, டாப்பிக்கில் போகும் பொழுது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அம்மா பாது என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் அரபுகள்கிட்ட நூல்கள்லையும் இருக்கிறது. ஒரு பயானே பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ஒரு உரை நிகழ்த்தினா கூட என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்வை புகழ்ந்துருவாங்க, ரசூலுல்லாஹ்வை ஸலவாத்து சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு டாப்பிக்கில் நுழையும் போது என்ன செய்வாங்கன்னா, அம்மா பாதுன்னு என்ன செய்வாங்க, ஆரம்பிப்பாங்க. இந்த அம்மா பாதை நம்ம என்ன விளங்கிட்டா போதும்னு சொன்னால், இப்போ தலைப்புக்குள்ளே போகிறாரு, இந்த நூலில் எதை சொல்வதற்காக இந்த நூல் எழுதுகிறாரோ அந்த டாப்பிக்கே எடுத்துட்டாரு, நுழைஞ்சிட்டாரு என்று அதுக்கு அர்த்தம். அம்மா பாதுன்னா பிறகுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அம்மா பாதுன்னா பிறகு. எதுக்கு பிறகு? இதை முன்னாடி என்ன செஞ்சாரு, அல்லாஹ் புகழ்ந்தாரா, அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ் புகழ்ந்ததற்கு பிறகு. ஓ ஸல்லல்லாஹுன்னு ஸலவாத்து சொன்னாரா, ஸலவாத்துக்கு பிறகு. அப்போ அம்மா பாதுன்னு சொன்னால் பாதல் ஹம்தி ஓ சலாத்தி, ஹம்து சலாத்திற்கு பிறகு என்று ஒரு அர்த்தம். இது எந்த நூலில் வந்தாலும் இந்த அர்த்தத்துக்கு தான் வரும். முதல்ல ஒரு அல்லாஹ்வை புகழ்ந்துருவாங்க, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் மேலே ஒரு ஸலவாத்து சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நஹ்வுடைய கிதாபாக இருந்தால் நஹ்வை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க, அம்மா பாதுன்னு போட்டுருவாங்க. சர்ஃபு கிதாபாக இருந்தால் அந்த அம்மா பாதுன்னு போட்டுட்டு அந்த சர்ஃபில் நுழைவாங்க. ஹதீஸ் கலை சம்மந்தப்பட்ட கிதாபாக இருந்தால் அம்மா பாதுன்னு போட்டுட்டு அந்த ஹதீஸ் கலை டாப்பிக்கில் நுழைவாங்க. அந்த வகையில் தான் இந்த அம்மா பாதுன்னு வழக்கமாக உள்ள அடிப்படையில் அவர் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கருத்தை உள்வாங்கிட்டு அர்த்தத்தை ரெண்டாவது பார்ப்போம். இந்த ஹதீஸ் கலையுடைய சம்பந்தமாக, ஹதீஸ் கலை என்று சொன்னால் சஹிஹுண்டா என்ன, லைஃபுண்டா என்ன, சஹிவுடைய வகை எத்தனை, முத்தவாத்திர்ண்டா என்னன்னு பல வகை இருக்குல்ல. இந்த வகை சம்பந்தப்பட்ட நூல்கள் ஏராளம் இருக்கிறது. இப்போ வாசிக்க போகிற அந்த 2 வரியில் என்ன சொல்ல போகிறாரோ அந்த கருத்தை முதல்ல நான் சொல்லிடுறேன். கருத்தை சொல்லிட்டு வாசித்தா உங்களுக்கு பளிச்சுன்னு வழங்கும். இப்போ வாசிக்க போகிற அந்த வார்த்தைகளில் வாக்கியத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் கலை சம்பந்தமான நூல்கள் நிறைய இருக்கிறது. அதில் பல நூல்கள் ரொம்ப விரிவாக ஆக்கப்பட்ட நூல்களும் இருக்கிறது. சில நூல்கள் ரொம்ப சுருக்கி எழுதப்பட்ட நூல்களும் இருக்கிறது. இந்த ஹதீஸ் துறை சம்பந்தமாக பல நூல்கள் இருக்கிறது.
அந்த பல நூல்களும் பல தரத்தில் இருக்கிறது. சில நூல்களை பார்த்தா விலாவாரியாக எழுதியிருப்பாங்க, சில நூல்களை பார்த்தா ரொம்ப ரத்தின சுருக்கமாக எழுதியிருப்பாங்க. அப்போ விரிவான நூல்களும் இருக்கிறது, சுருக்கி எழுதப்பட்ட நூல்களும் நிறைய இருக்கின்றன. இந்த நேரத்தில் எனது சகோதர சகாக்கள் சில பேர் என்னிடத்தில் கேட்டார்கள். இவர் சொல்றார், இப்னு ஹஜர்கிட்ட கேட்குறாங்களாம். யார் கேட்குறாருன்னா, இப்னு ஹஜருடைய சகாக்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஹதீஸ் கலைன்னு சொல்லி நிறைய புக்குகள் எழுதி வச்சுக்கிறாங்க. ஒன்று வளவளா குலகுலான்னு இருக்கிறது, ஒன்று ரொம்ப ரத்தின சுருக்கமாக ரொம்ப சுருக்கி வச்சுவிட்டாங்க. அதனால நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், முக்கியமானதை மட்டும், தேவையற்றதெல்லாம் கழிச்சிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன இருக்குதோ அதை மட்டும் சுருக்கி ஒரு நூலாக தயாரிக்கலாமே, நீங்கள் ஏன் அப்படி தயாரிக்கக்கூடாது என்று என்னிடத்தில் கேட்டார்கள். நான் என்ன செஞ்சேன், அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த பணியில் எனக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும், ஹதீஸ் கலை சம்பந்தமாக நம்மளும் ஒரு பணியாற்றணும் என்று வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அவர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டு தான் இந்த கித்தாபை எழுதியிருக்கேங்கிறார். இப்போ வாசிக்க போகிற வார்த்தையுடைய கருத்து இது. அதை எப்படி சொல்கிறார்? இப்போ கருத்தை வாங்கிட்டு இப்போ அர்த்தம் செஞ்சால் ஈஸியாக வழங்கும். இப்போ இன்ன தசானீஃப, அம்மா பவதுக்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ இன்ன தசானீஃப, இன்னங்கிறது அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த 6 தாக்கிய எழுத்துக்களில் அது ஒரு எழுத்து. தசானீஃப் என்கிற வார்த்தை தஸ்னீஃப் என்ற வார்த்தையின் பன்மை. தஸ்னீஃப் என்பது என்ன? அது சன்னஃப என்பதனுடைய மஸ்தர். தஃபீல்னு வருதுல, ஃபஅல என்றால் தஃபீல் என்று மஸ்தர் வரும். அல்லம என்றால் தாலீம் என்று வரும். சல்லம என்றால் தஸ்லீம் என்று வரும். அப்போ சன்னஃப என்றால் போர்வை செய்தான். சன்னஃபன்னா என்னது? போர்வை செய்தான். தஸ்னீஃபுன் போர்வை செய்தல். தஸ்னீஃபுங்கிற வார்த்தைக்கு அகராதி அர்த்தம் என்னன்னு கேட்டால் போர்வை செய்தல்ங்கிற மஸ்தருடைய அர்த்தம் தான். ஆனால் இந்த மஸ்தருடைய அர்த்தத்தை என்ன செய்கிறாங்கன்னா, மஸ்தரில் இருந்து மாற்றி போர்வை செய்யப்பட்ட நூல் இருக்குல்ல, அந்த நூலை போய் தஸ்னீஃப்னு சொல்லுவாங்க. தஸ்னீஃபுடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், போர்வை செய்யும் செயலுக்கு தான் அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வரும். மஸ்தர்னா அப்படி தானே. லர்பன்னா அடித்தான், லர்பு என்றால் அடித்தல். கத்தலன்னா கொன்றான், கத்தல் என்றால் கொலை செய்தல். அப்படின்ட்டு தான் மஸ்தருடைய அர்த்தம் அமைஞ்சிருக்கும். சில நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மஸ்தரை மஸ்தருடைய அர்த்தத்தில் இருந்து மாற்றி வேறு அர்த்தத்துக்கு வழக்கத்தில் பயன்படுத்துவாங்க. அப்படியான பயன்பாட்டில் உள்ள சொற்களில் ஒன்று தான் தஸ்னீஃபுங்கிற வார்த்தை. தஸ்னீஃபுண்டா என்ன அர்த்தம்னா, போர்வை செய்தல். தஸ்னீஃப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு கோர்வை இயற்றுதல், ஒரு நூலை தயாரித்தல்னு அர்த்தம். தயாரிக்கும் செயலுக்குத்தான் தஸ்னீஃப் என்று அகராதியில் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் வழக்கத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், நான் ஒரு புஸ்தகம் எழுதுனேன்னு வைங்க, அந்த புஸ்தகத்தை தஸ்னீஃப்ன்றுவாங்க. தஸ்னீஃப் என்றால் கோர்வை செய்யப்பட்ட நூலை குறிக்கக்கூடியதாக மாறிடுது. அகராதி அர்த்தப்படி அந்த நூல் அது குறிக்காது. கோர்வை செய்தல்ங்கிற அந்த செயலைத்தான் அந்த வார்த்தை குறிக்கும். செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த கோர்வை செய்யப்பட்ட நூல் இருக்குல்ல, இது என்னுடைய தஸ்னீஃபு, இது அவருடைய தஸ்னீஃபு, இது இப்னு ஹஜருடைய தஸ்னீஃபு, இது இப்னு தைமியாவுடைய தஸ்னீஃபுன்னா எந்த அர்த்தத்துக்கு அதை மாற்றிடுறாங்க? நூல் என்ற அர்த்தத்துக்கு மாற்றிடுறாங்க. அகராதி அர்த்தப்படி நூல் கிடையாது, நூலை உருவாக்குதல் என்றுதான் அர்த்தம். நூலை உருவாக்குதல் என்கிற மஸ்தரை மஸ்தருடைய அர்த்தத்திலிருந்து மாற்றி அந்த நூலுக்கு பேராக என்ன செஞ்சிட்டாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் தஸ்னீஃப் என்று சொன்னால் இப்போ நூல் என்றது அர்த்தம் செய்யணும், நூலை உருவாக்குதல் என்று அர்த்தம் செய்யக்கூடாது. அப்போ தஸ்னீஃப் என்றால் நூல் என்று அர்த்தமாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு ஜம்மு தசானீஃபு. தசானீஃபு என்றால் நூல்கள். இப்போ இன்ன தசானீஃப, நூல்கள் என்று அர்த்தம். நல்ல வழங்கி. இந்த தசானீஃபுங்கிற வார்த்தை தஸ்னீஃப் என்கிற வார்த்தையின் பன்மை. தஸ்னீஃப் என்கிற வார்த்தை சன்னஃப என்கிற
4 எழுத்து வினை சொல்லுடைய மஸ்தர். சன்னஃப என்றால் இயற்றினான், கோர்வை செய்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப தஸ்னீஃப் என்றதால் இயற்றுதல். அகராதியில் அர்த்தம் இயற்றுதல் என்று இருந்தாலும் இயற்றப்பட்டது நூல் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஜம்மா ஆக்க முடியுது. கோர்வை செய்தல்ங்கிறத போய் பன்மையாக்க முடியாது. நூல் என்று சொன்னால் தான் அது பன்மையை ஆக்க முடியும். இந்த பன்மையை ஆக்குனதுலேருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால், தஸ்னீஃப் என்பது முசன்னஃபுங்கிற அர்த்தத்துக்குள்ள மாற்றப்பட்டுருச்சு. கோர்வை செய்யப்பட்டது நூல் என்கிற அர்த்தத்துக்கு வந்துருச்சு. இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், இப்போ இன்ன தசானீஃப நூல்கள். தசானிஃப்னா என்னதான்? நூல்கள், புஸ்தகங்கள். எது சம்பந்தமான புத்தகங்கள்? ஃபி இஸ்திலாஹி அஹ்லில் ஹதீஸ். அஹ்லுல் ஹதீஸ்னா ஹதீஸ் துறையை சேர்ந்தவர்கள். அகல ஹதீஸ்ன்னு ஒரு ஜமாத் இருக்கு. அந்த ஜமாத்துக்குள்ள வார்த்தை இல்லை, ஹதீஸுக்கு உரியவர்கள். ஹதீஸுக்கு உரியவர்கள்னா யாருன்னு கேட்டால், யார் வந்து இந்த ஹதீஸ்லேயே நுழைஞ்சி ஈடுபட்டு இது சஹி, இது லைஃபு, இது மௌதுன்னுலாம் அதை வந்து ஆய்வு செஞ்சு கொண்டு தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் அஹ்லுல் ஹதீஸ். ஹதீஸு துறையை ஹதீஸுக்கு உரியவர்கள். ஹதீஸுக்கு உரியவர்கள்னா ஹதீஸு துறையினர்னு அர்த்தம். அஹ்லு என்றால் உரியவர்கள். அஹ்லுல் பைத்து, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு உரியவர்கள் அப்படிங்கிற மாதிரி அஹ்லுல் ஹதீஸ்னா ஹதீஸுக்கு உரியவர்கள். ஹதீஸுக்கு உரியவர்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால், ஹதீஸு துறையில் ஈடுபாடு காட்டக்கூடிய அறிஞர்கள்னு அர்த்தம். அப்போ இன்ன தசானிஃப நூல்கள் ஃபிஸ்திலாஹி அஹ்லில் ஹதீஸ், ஹதீஸ் துறையினருடைய வழக்க. இஸ்திலாஹி என்றால் ஒரு துறை சார்ந்த வழக்கு, துறை சார்ந்த ஒரு சொல் வழக்குக்கு இஸ்திலாகும்பாங்க. அதாவது ஒரு சொல்லுக்கு வந்து அகராதியில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு துறையினர் என்ன செய்வாங்கன்னா, அந்த சொல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்துக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. ஒவ்வொரு துறையினர் என்ன செய்வாங்கன்னா, அந்த துறைக்கு சேர்ந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை மாற்றிக்கிடுவாங்க. அந்த துறை சார்ந்த வழக்கத்துக்கு பேர் இஸ்திலாகுன்னு சொல்லுவாங்க. அதாவது உதாரணமாக வந்து சலாத்துன்னா துவாண்டு அர்த்தம் அகராதியில். ஆனால் மார்க்கத்தில் உள்ள தீனுடைய ஈடுபாடு செய்யக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா, குறிப்பிட்ட வணக்கத்து தொழுகையை போய் சலாத்துன்னு என்ன செய்வாங்க, மாற்றிக்கிடுவாங்க. இப்போ சவும் உண்டா கண்ட்ரோலாக இருக்கிறன்னு அர்த்தம். ஆனால் வந்து நம்ம ஃபிக்கு கிதாபில் வந்து சவுமுன்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நோன்பு வைக்கிறேன்னு அர்த்தமாயிரும். அப்போ ஒரு துறை சார்ந்த வழக்கத்துக்கு பேர் இஸ்திலாகும்பாங்க. அப்போ இன்ன தசானீஃப நூல்கள் எது சம்பந்தமான நூல்கள் என்றால், ஃபி இஸ்திலாஹி அஹ்லில் ஹதீஸ், ஹதீஸ் துறையினுடைய இஸ்திலாஹு சம்பந்தப்பட்ட. இஸ்திலாகுன்னு சொன்னால் அவங்க துறை சார்ந்த பயன்பாடு. இப்போ மஷ்ஹூர்னா பிரபல்யமானதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்குன்னு வைங்களேன். பிரபல்யமானதுங்கிறதுக்கு அவங்க ஒரு இலக்கணம் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி இருந்தால் தான் பிரபல்யமானதுண்டு. அதே மாதிரி வந்து முத்தவாத்திர்னு ஒரு வகையை சொல்லுவாங்க. அதுக்கு அகராதியில் ஒரு அர்த்தம் வேறையாக இருக்கும், ஹதீஸ் கலையில் வேறு அர்த்தம் வச்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு துறை, லைஃப்னா பலவீன நோயாளிக்கு லைஃப்னு சொல்லுவாங்க. ஹதீஸில் லைஃப்னா என்ன அர்த்தம்? நோயாளின்ற அர்த்தம் கிடையாது. அதில் குறிப்பிட்ட அறிவிப்பாளரில் உள்ள கோளாறை வந்து லைஃப்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஹதீஸ் துறையில் வந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் அவங்களுக்குன்ற ஒரு அர்த்தம் வச்சுருப்பாங்க. அதை குறிக்கக்கூடிய நூல்கள் இன்ன தசானீஃப ஃபிஸ்திலாஹி அஹ்லில் ஹதீஸ், ஹதீஸ் துறையினுடைய இஸ்திலாஹு சம்பந்தப்பட்ட, துறை சம்பந்தப்பட்ட நூல்கள். அது கசுரத், அது அதிகமாக இருக்கிறது. கசுரத் என்றால் கசுரான்னு வரும்ல, அதிலிருந்து வந்து பெண்பாளுடைய ஒருமை, காய்பு படற்கை. அது கசுரத், அது அதிகமாக இருக்கிற, அதிகமாகிவிட்டது. அதாவது ஹதீஸ் துறை சம்பந்தமான நூல்கள் என்ன செய்கிறது? இஸ்திலாகுன்னா துறைன்னு வச்சுக்கிறோங்க. இஸ்திலாகுன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுமாங்கல்ல, அதான் இஸ்திலாகு. அப்போ இன்ன தசானீஃப நூல்கள், என்ன நூல்கள்னா ஃபிஸ்திலாஹி அஹ்லில் ஹதீஸ், அகல ஹதீஸுடைய துறையில், அகல ஹதீஸுடைய துறை இருக்குதுல்ல, அந்த துறை சம்பந்தப்பட்ட நூல்கள் வந்து அது கசுரத், அது அதிகமாக ஆகிவிட்டது. இது புசித்தத், இதை மஜ்ஹூலா வாசிக்கணும். புசித்தத் ரொம்ப விரிவாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது சில நூல்கள்.
வஹுத்துசிரத் சுருக்கமாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் கலையுடைய நூல்கள் வந்து நிறைய இருக்கிறது. அந்த நிறைய இருக்கிற நூல்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, புசித்தத், பசத்தன்னா விரித்தான், புசித்தத் என்றால் விரிக்கப்பட்டிருக்கிறது, விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இஹ்தசர என்றால் சுருக்கினான். உஹ்துசிர என்று மஜ்ஹூலா சொன்னால் சுருக்கப்பட்டது. அதனுடைய பெண்பாடு உஹ்துசிரத். வஹுத்துசிரத் விரிவாக்கமும் செய்யப்பட்டிருக்கிறது, சுருக்கமும் பட்டிருக்கிறது. ஒருத்தர் பெருசாக எழுதின நூலை அடுத்தவங்க சுருக்குவார், ஒருத்தர் சுருக்கமாக எழுதின நூலை இன்னொருத்தர் டெவலப் பண்ணுவார். அப்போ ஹதீஸ் துறை சம்பந்தமான நூல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறது. அந்த நூல்கள் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், புசித்தத் அது விரிவுபடுத்தப்பட்டும் இருக்கிறது, வஹுத்துசிரத் அது சுருக்கப்பட்டும் இருக்கிறது. இந்த நிலையில ஃபஸஅலனி என்னிடத்திலே கேட்டார்கள். சஅல என்றால் கேட்டான். சஅலனி என்னிடத்தில் என்னிடம்ங்கிறது இப்னு ஹஜர், அவர் தானே நூலாசிரியர். ஃபஸஅலனி இப்னு ஹஜர் ஆகிய என்னிடத்திலே வந்து கேட்டார்கள். பஅலுல் இஹ்வான், இஹ்வான்கிற வார்த்தை வந்து அஹுன் என்பதற்கு பன்மை. அஹுன் என்றால் வந்து சகோதரன். இந்த சகோதரன்கிற வார்த்தைக்கு வந்து இஹ்வத்துன் என்றும் ஒரு பன்மை இருக்கிறது, இஹ்வான் என்றும் ஒரு பன்மை இருக்கிறது. அஹு என்றால் சகோதரன். நிறைய சகோதரர்களை குறிப்பதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா இஹ்வத்துன் சகோதரர்கள் பன்மைக்கு சொல்லுவாங்க. இந்த இஹ்வத்துன்கிறத சொல்ற மாதிரியே இஹ்வானுன் சகோதரர்கள். அப்ப அஹு என்ற வார்த்தைக்கு வந்து ரெண்டு விதமான ஜம்மு நடைமுறையில் இருக்கிறது. ஒன்று வந்து இஹ்வத்துன்கிறது ஒரு ஜம்மு, இன்னமல் மூமினூன இஹ்வத்துன், மூமின்கள் எல்லாம் வந்து சகோதரர்கள் அப்படின்னு குரான்ல வருதுல, ஹுஜராத்தில் வரும். அது இஹ்வத், அது ஒரு ஜம்மு. இது இஹ்வான்கிறது ஒரு ஜம்மு. அப்போ சஅலனி என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். பஅலுல் இஹ்வானி சகோதரர்களில் சில, சகோதரர்னா மார்க்க சகோதரர்கள், கூட பிறந்த அண்ணன் தம்பின்ற அர்த்தம் இல்லை, மார்க்க சகோதரர்களில் சிலர் என்னிடத்துல கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்னா அன் உலஹிஸ, லஹ்ஸஸ என்றால் சுருக்கிறது, நல்ல பெருசா இருக்கிறத அப்படி ஜிப் பண்ணி கொண்டு வருவாங்கல்ல சுருக்கி, அதுக்கு பேர் லஹ்ஸன்னு சொல்லுவாங்க. அப்போ லஹ்ஸ உடைய முத்தக்கல்லிமு உலஹிசு, நான் சுருக்க வேண்டும். அன் போட்டதுனால அது மஸ்தர் ஆயிரும். அன் உலஹிஸ நான் வந்து சுருக்க வேண்டும் என்று, லஹு அந்த அந்த சகோதரருக்காக, சகோதரில் சில பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்காக வேண்டி இந்த ஹூங்கிறது இந்த பாலுங்கிறதை வந்து குறிக்கும். இந்த பாலுல் இஹ்வான் ஒரு வார்த்தை வந்துச்சுல, என்னுடைய சகோதரில் சில பேர் கேட்டுக்கொண்டார்கள்ங்கிற வார்த்தை அந்த முந்தின வரையில் வருது. இந்த பாலுங்கிற வார்த்தை சரியா, இந்த பாலுங்கிறது தான் அந்த ஹூங்கிறது குறிக்கும். இப்போ சாலனி என்னிடத்தில் கேட்டார்கள். பாலுல் இஹ்வானி உடன்பிறப்புகளில் சிலர் கேட்டார்கள். அன் உலஹிஸ லஹு அவருக்காக வேண்டி நான் சுருக்கி தர வேண்டும். அவருக்காக என்ன செய்யணும், சுருக்கி தர வேண்டும். எதை சுருக்கி தர வேண்டும்? அல் முஹிம்ம, அகம்ம என்றால் முக்கியத்துவம் கொடுத்தான்னு அர்த்தம், முஹிம்முண்டா முக்கியத்துவமானதுன்னு அர்த்தம். அல் முஹிம்ம மின் தாலிக்க, இந்த இஸ்திலாஹில் ஹதீஸ் துறையில் முஹிம்முண்டா முக்கியமானது, முக்கியமானவற்றை சுருக்கி தர வேண்டும். ஹதீஸ் கலை நூல்கள்னு எழுதி வச்சுக்கிறாங்க, அது முக்கியமில்லாத எல்லாம் போட்டு வளன்னு எழுதிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து முக்கியமானதுன்றது நமக்கு தேவைப்படும். என்னைக்காவது அரிதாக பயன்படுத்துகிற விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படாது. அதனால என்னை என்ன செஞ்சாங்கன்னா கேட்டுக்கிட்டாங்க, முக்கியமானதை மட்டும் சுருக்கித்தாங்க, வளன்னு இருக்கிறது, நமக்கு ரொம்ப தேவைப்படக்கூடியது, அதிகமாக யூஸ் ஆகக்கூடியது, அதுகளை வந்து எனக்கு சுருக்கித்தாங்க என்று கேட்டுக்கொண்டார்கள். அன் உலஹிஸ லஹு அவருக்காக நான் சுருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அல் முஹிம்ம மின் தாலிக்க இந்த ஹதீஸ் துறையில் முக்கியமானதை சுருக்கி தர வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். அஜப்துஹு அதை அவருக்கு நான் பதிலளித்தேன், ஏற்றுக்கொண்டேன். அஜப் ஒருத்தர் கேட்டுக்கொண்டார் என்று சொன்னால் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்றதுக்கு அஜாபாம்பாங்க, பதிலளித்தேன்னா ஏற்றுக்கிட்டேங்கிறார். அஜப்துஹு இலா சுவாலிஹி அவருடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டேன். சுவால்னா அவருடைய கேள்வி, கோரிக்கை. அஜாபை என்றால் ஜவாபு கொடுக்கிறது, நான் ஏற்றுக்கொண்டேன்.
அதான் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, வளவலண்டு ஹதீஸ் நூல்கள்லாம் இருக்குது, ஹதீஸ் கலை சம்பந்தப்பட்ட நூல்கள் வளவலன்று இருக்கிறது, முக்கியமானதை மட்டும் சுருக்கித்தாங்கன்னு இருந்து கேட்டாங்க. அவங்க கோரிக்கை நான் ஏற்றுக்கிட்டேன். அஜப்துஹு, அவர் அவருக்கு பதிலளித்தேன். இலா சுவாலிஹி, அவருடைய கோரிக்கைக்கு நான் பதிலளித்தேன், அதான் ஏற்றுக்கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சின்னதாக சுருக்கி தருவதை ஒப்புக்கொண்டேன். எதுக்காக வேண்டி இதை ஏற்றுக்கொண்டேன் என்றால், ரஜா அல் இந்திராஜி, தரஜ என்றால் இந்தரஜ என்றால் நுழைந்தான் என்று அர்த்தம். இந்திராஜ் என்றால் நுழைவது. ரஜா அல் இந்திராஜி என்றால் அதை நுழைவது, பங்கெடுப்பது. ஒன்றில் நுழைவது என்று சொன்னால் ஒரு வீடு மாதிரி உள்ளதாக இருந்தால் நுழையிறதுன்னு சொல்லுவோம். ஒரு வேலை சம்மந்தப்பட்டதாக இருந்தால் வேலையில் வந்து பங்கெடுப்பது தான் வேலையில் நுழையிறதுன்னு சொல்லுவாங்க. பங்கெடுக்கிறங்கிற அர்த்தத்துக்கு பயன்படுத்துவாங்க. ரஜா அல் இந்திராஜி, பங்கெடுப்பதை எதிர்பார்த்தவனாக. எதில் பங்கெடுப்பதை? ஃபி தில்கல் மசாலிக்கு, அந்த துறையில். ஹதீஸ் மசாலிக்குன்னா ஒரு துறை. அந்த ஹதீஸ் துறையில் எனக்கும் பங்கு இருக்கணும் என்று எதிர்பார்த்து நான் அதை ஒப்புக்கொண்டேன். எதுக்கு ஒப்புக்கொண்டேன்னு கேட்டால், நம்மளும் ஒரு ஹதீஸில் ஒரு தொண்டாற்றுவோமே, கேட்குறாருல, நம்ம ஒரு புஸ்தகத்தை சுருக்கி கொடுப்போமே, நமக்கு இந்த துறையில் ஒரு பங்கு இருக்குமே என்று எதிர்பார்த்து நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போ அஜப்துஹு இலா சுவாலிஹி, அவருடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்னென்னு கேட்டால், ரஜா அல் இந்திராஜி, பங்கெடுப்பதை எதிர்பார்த்தவனாக, நுழைவதை எதிர்பார்ப்பவனாகன்னா பங்கெடுப்பதை எதிர்பார்த்தவனாக. எதில் பங்கெடுப்பது? ஃபி தில்கன்னா இஸ்முல் மசாலிக்குன்னா அந்த துறைகள், ஹதீஸ் துறையில். அந்த துறையில் வந்து நானும் பங்கெடுப்பதை எதிர்பார்த்தவனாக அவருடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டுட்டு இந்த புஸ்தகத்தை எழுதுறேங்கிறார். நேர விஷயத்துக்கு வந்துடுறார். இந்த சிகப்பு கலரில் நான் கொடுத்துருக்கெல்லாம் வந்து அவர் எழுதுனது கிடையாது, நம்ம தலைப்புக்காக நம்மளாக போட்டுக்கிட்டது. இதில் கீழே என்ன சொல்ல போகிறார் என்பதை காட்டுவதற்காக வேண்டி இதை நம்ம போட்டுக்கிட்டோம். ஹதீஸில் உள்ளது, அந்த அவருடைய நூலில் உள்ளது இந்த கருப்பாக இருக்கிறது தான். கூழு, நான் சொல்கிறேன். நேர விஷயத்துக்கு வந்துடுறார். வளக்குலகெல்லாம் கிடையாது. சுருக்க சொல்லி கேட்டாங்க, நான் ஏற்றுக்கிட்டேன், இந்த பார் விஷயத்தை சுருக்கிட்டேன் பார், வந்துட்டேன் அப்படிங்கிறார். கூழு, நான் சொல்கிறேன். நான் என்றால் யாரு? இப்னு ஹஜர். இப்னு ஹஜர் ஆகிய நான் சொல்கிறேன். அல் ஹபரு, இதுலேருந்து சேர்த்து வருவோம். இதில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஒரு 4 பாயிண்ட அவர் சொல்கிறார். ஒரு ஹதீஸ்ன்னு சொன்னி, ஒரு ஹபரு ஹதீஸ்லாம் ஒரே அர்த்தம் தான். ஒரு ஹதீஸ் என்று சொன்னால் அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் இருக்குல்ல, அந்த அறிவிப்பாளர் தொடர்களை பொறுத்து பல வகைகளாக அது வகைப்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அந்த ஹதீஸுக்கு வந்து ஏராளமான ரூட்டில் வருது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறார், அங்கிட்டு அனஸ் அறிவிக்கிறார், அங்கிட்டு இப்னு உமர் அறிவிக்கிறார், அங்கிட்டு இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாரு, அவங்கள்ட்ட இருந்து அறிவிக்கிற ஆட்கள் பல ஆட்களாக இருக்கிறாங்க. இப்படி எக்கச்சக்கமான வழிகளில் என்ன செய்கிறது? ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படுது. ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸ் வந்து ஒரு அபூ ஹுரைராவை அறிவித்து, ஒரு தாபி அறிவித்து, அப்படி வரக்கூடிய ஹதீஸ்களும் இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஒரு ஹதீஸு தான் ரசூல்லா சொன்னாங்கன்னு அனஸ் ஒரு பக்கம் அறிவிப்பார், அபூ ஹுரைரா ஒரு பக்கம் அறிவிப்பார், அதே மாதிரி வந்து ஜாபீர் ஒரு பக்கம் அறிவிப்பார். அவங்க சஹாபாக்கள் இப்படி பல ரூட்டில் அறிவிக்கிற மாதிரி சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? ஜாபீர்கிட்டேருந்து ஒரு 10 பேர் அறிவிப்பாங்க, அபூ ஹுரைராட்டேருந்து ஒரு 10 பேர் அறிவிப்பாங்க, இப்னு அப்பாஸ்டேருந்து ஒரு 10 பேர் அறிவிப்பாங்க. இப்னு அப்பாஸ்டேருந்து அறிவிக்கிற ஆட்கள் இருக்காங்களா, அவங்கள்ட்டேருந்து இப்படியே அதிகமான தரீக் இஸ்னாதுகள் இருக்கும். ஒரு ஹதீஸு எவ்வளோ இருக்கும்னு கேட்டால் எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கலாம். ஒரு ஹதீஸ் என்று சொன்னால் அதனுடைய அறிவிப்பாளர் தொடர்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்னு கேட்டால் குறிப்பிட்டு ஒரு 18 இருக்கும், ஒரு 30 இருக்கும்னு சொல்ல முடியாது. தேட தேட வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லாமல் அதிகமான வழிகள்லையும் ஒரு ஹதீஸு நமக்கு கிடைக்கும். அல்லது எப்படி கிடைக்கும்னு கேட்டால் 2க்கு மேலே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கும். 2க்கு கீழே இருக்காது, 2 சனது இருக்குது அதுக்கு. அல்லது வந்து இத்தனை தாண்டு சொல்ல முடிகிறதா இருக்கு. ஒரு ஹதீஸ் இருக்குது, எத்தனை அறிவிப்பு சனது இருக்குன்னு கேட்டால்
அது இருக்குதுங்க பரக்கத்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில ஹதீஸுகள் இருக்கும், ஒரு 5 இருக்குங்க, ஒரு 6 சனது இருக்கும், ஒரு 4 பேர் அதை அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி 2க்கு மேல குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சனதுகளும் இருக்கும். அல்லது எப்படி இருக்கும்னு கேட்டா, 2 தான் இருக்கும். ஒரு ஹதீஸ் இருக்கு, எத்தனை பேர்ப்பா அறிவிச்சிருக்காங்கன்னா 2 பேர் தான் அறிவிச்சிருக்காங்க, 2 சனது தான் அது இருக்குது அப்படின்னு இருக்கும். அல்லது ஒரு சனது தான் இருக்கும். 4 வகையில் தான் ஹதீஸ் அடங்கி இருக்கும்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்ல போறாருன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ சொன்னீங்கன்னு சொன்னா, இது எத்தனை வழியில் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று கேட்டால், சில ஹதீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே ஒரு வழியில் தான் கிடைத்திருக்கிறது. இந்த ஹதீஸ ஒரு சஹாபி தான் கேட்டாரு, ஒரு சஹாபி தான் அறிவித்தாரு. அவரிடமிருந்து ஒரு வழியாகத்தான் இந்த ஹதீஸ் கிடைச்சிருக்கே தவிர, ஏராளமான வேற வழியாக கிடைக்கல. அப்படிங்கிற மாரியும் ஹதீஸ் இருக்குமா. ஏன்னா இந்த கருத்தை உள்வாங்கிட்டு வாசிச்சா தான் அர்த்தம் விளங்கும். அதுக்கு அந்த கருத்தை முதல்ல சொல்லிக்கிறேன். இப்போ அவர் என்ன சொல்ல போறார் என்பதை அந்த கருத்தை உங்களுக்கு பதிய வச்சுட்டு, அவருடைய வார்த்தையிலிருந்து அதை நம்ம புரிய பார்க்கணும். அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, எந்த ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டாலும் எத்தனை சனது என்ற கேள்வி கேட்கும் பொழுது, ஒரு ஆள் தான், இது ஒரு ஆள் வழியாத்தான் அறிவிக்கப்பட்டிருக்குது. அப்படி நிறைய ஹதீஸுகள் இருக்கும். இது ஒரு வகை. சில ஹதீஸுகளை கேட்டோம்னு சொன்னா, 2 பேரு, ஒரு ஆள் கிடையாது, 2 சனது இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஹதீஸுகளும் இருக்கும். அதாவது 2 சஹாபி அறிவிச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து 2 பேர் அறிவிச்சிருப்பாங்க. இப்படியான வகையிலையும் ஹதீஸுகள் இருக்கும். அல்லது என்ன செய்யணும் கேட்டா, 2க்கு மேல இருக்கு, ஆனா 2க்கு மேல இத்தனைன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். 2க்கு மேலன்னா ஒரு 3 என்றோ, 5 என்றோ, 10 என்றோ, 12 என்றோ ஒரு எண்ணி சொல்லும் அளவிலான ஒரு வழியில் வந்திருக்கும். ஒரு ஹதீஸ் எப்படி இருக்க முடியும்? எத்தனை பேர் அறிவிச்சிருக்காங்க? ஒரு ஆள் தான். இது எத்தனை பேர் வழியாப்பா வந்திருக்கு? ஒரு 2 ஆள் வழியா வந்திருக்கு. அது எத்தனை பேர்ப்பா வந்திருக்குது? 2க்கு மேல இத்தனைக்கு உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2க்கு மேலங்கிறது 1,00,000 கூட 2க்கு மேல தானே. அப்படி நம்பரா போகக்கூடாது. 2க்கு மேல உள்ளதா இருக்கும். அது இத்தனை தான் என்று சொல்ல முடியும். ஒரு ஹதீஸை கேட்டா, இந்த ஹதீஸ் எத்தனை வந்திருக்குதுன்னு கேட்டா, ஒரு 5 வழியில வந்திருக்குது. அந்த ஹதீஸ் எத்தனை வழியில வந்திருக்கு? ஒரு 6 வந்திருக்குது. இந்த ஹதீஸ் எத்தனை வழியில வந்திருக்கு? 3 வந்திருக்குது. 2க்கு மேல இருக்கணும். அப்ப 2க்கு மேல உள்ள வழிகள்ல வந்திருக்கு. அந்த வழி எத்தனை என்பது எண்ணி சொல்லப்பட்டு இருக்கும். இது 5 வழியில் வந்திருக்கிறது. இது இப்ப 8 வழியில் வந்திருக்கிறது. 8 சனது அதுக்கு இருக்கிறது என்று சொல்ற மாதிரி இருக்கும். 3 ஆயிடுச்சா? 4வது என்னன்னு கேட்டா, 2க்கு மேல இருக்கும். எத்தனை இருக்கு? இத்தனைலாம் சொல்லல. அது பாட்டு நிறைய இருக்குப்பா. அது எண்ணிக்கைலாம் கூற முடியாது. இந்த ஹதீஸ் எக்கச்சக்கமான வழியில வந்திருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை தான் என்று நிர்ணயித்து சொல்லாமல் பெரும் அளவிலான ஒரு எண்ணிக்கையில் இருக்கும். இப்படித்தான் ஹதீஸுகளுடைய சனதுகளை பொறுத்த வரைக்கும் 4 வழியில் தான் அமைந்திருக்கும்னு அவர் சொல்றார். அப்படி பிரிக்கிறார். ஹதீஸை பிரித்து கொண்டு வருவதற்காக வேண்டி அதை சொல்றார். இப்போ இன்னொரு நல்லா சொல்றாரு. நீங்க கீழே இருந்து வந்தால் உங்களுக்கு வழங்கும். மேலே இருந்து வர்றது வரை கீழே இருந்து, ஒன்றுலேருந்து வர்றது, கீழே இருந்து வர்றது, அதிகமானதுலேருந்து வர்றது, மேலே இருந்து வர்றது, அதை சொல்லாமல் நம்ம கீழே இருந்து சொல்லுவோம். கீழே இருந்து சொன்னால் என்ன? ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸ், சில ஹதீஸுகள் ஒரே ஒரு சனது தான் இருக்கும். சில ஹதீஸுகள் 2 சனது இருக்கும். சில ஹதீஸு 2க்கு மேலே இருக்கு, ஆனால் இத்தனைன்னு சொல்ல முடியும். 2க்கு மேலேன்னு ஒரு 5 என்றோ, இந்த ஹதீஸுக்கு ஒரு 5, அந்த ஹதீஸுக்கு ஒரு 4 இருக்கும், இந்த ஹதீஸுக்கு ஒரு 3 இருக்கும் என்று 2க்கு மேலே இருக்கும். அது எத்தனைங்கிறதும் இருக்கும். இது 3 ஆயிடுச்சா? இன்னும் சில ஹதீஸுகள் இருக்குது 2க்கு மேலே தான். எத்தனை? அது இருக்குது, பரக்கத்தா இருக்குது. இத்தனைன்னு சொல்ல இயலாது. இந்த ஹதீஸ் எத்தனை அறிவிப்பாளர் இருக்குங்க, அது பார்க்க வந்துகிட்டு இருக்குங்க, அது நிறைய இருக்குங்க, இப்படிங்கிற அளவிலுமே இருக்கும். அப்ப இந்த 4 வகையை வைத்து அது 4 வகையாக ஹதீஸ் பிரிக்கப்படுதுன்னு சொல்ல போறார். என்ன சொல்றாருன்னு பார்த்தா, அக்கூலு, இப்பதான் அந்த நேரடியாக வார்த்தைக்கு வர்றார். அக்கூலு, நான் சொல்கிறேன், இப்னு ஹஜர் ஆகிய நான் சொல்கிறேன், அல் ஹபரு, ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ், இம்மா ஐயக்கூன லஹு, அதற்கு அமைந்திருக்கும், துருக்கு அசானீத, இஸ்னாதுடைய பல வழிகள் அதுக்கு அமைந்திருக்கும். அசானிதுன்னா இஸ்னாத். இஸ்னாதுன்னா எது?
எனக்கு அவர் சொன்னார், உனக்கு அவர் சொன்னார். அதுக்கு பேர் இஸ்னாத். இஸ்னாதுன்னா என்னது? அறிவிப்பாளர் தொடருக்கு பேர் இஸ்னாதும்பாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா சொல்றாரு, அபூ ஹுரைரா சொன்னதாக உசாமா சொல்றாரு, உசாமா சொல்றதாக ஹசன் பஸ்ரி சொல்றாரு. இப்படி லிஸ்ட் போடுறோம்ல, பெயர் லிஸ்ட்டு. அந்த பெயர் லிஸ்ட்டுக்கு பேர் தான் என்னது? இஸ்னாதும்பாங்க. சனதுன்னு சொல்லுவாங்க, இஸ்னாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இஸ்னாதுடைய தரீக் வழிகள் பிலா அததின் முஅய்யனின், குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இல்லாமல் இருக்கும். ஒரு ஹதீஸ் இருக்கும், அதனுடைய இஸ்னாது பல வழிகளில் வந்திருக்கும். பல வழின்னா சுமார் எத்தனைலாம் சொல்ல முடியாது. பிலா அதது என்றால் எண்ணிக்கை, முஅய்யன் என்றால் குறிப்பிட்ட 8 10ன்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எண்ணிக்கை இல்லாமல் எண்ணிக்கை எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்கிறார். சில ஹதீஸ்கள் இருக்கும், அதுக்கு நிறைய சனதுகள் இருக்கும். அந்த சனது இத்தனை இருக்கும்னு சொல்ல முடியாத அளவுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லாமலும் ஹதீஸுகள் இருக்கும். ஃபஅகூலு, நான் சொல்லுகிறேன், அல் ஹபரு, ஹதீஸ் என்பது இம்மா ஐயகூன லஹு, இம்மாண்டா இருக்கக்கூடும், ஐயகூன லஹு அதற்கு இருக்கக்கூடும், துருக்கு அசானீத, இஸ்னாதுடைய துருக்கு என்பது தரீக் என்பதனுடைய பன்மை. தரீக் என்றால் வழி, துருக்கு என்றால் வழிகள். அசானீது என்பது இஸ்னாது என்பதனுடைய பன்மை. இஸ்னாதுன்னா அறிவிப்பாளர் தொடர், அசானிது என்றால் அறிவிப்பாளர் தொடர்கள். இதுவும் பன்மை, அதுவும் பன்மை. அறிவிப்பாளர் தொடர்களுடைய வழிகள் அதற்கு இருக்கும், நிறைய வழிகள் இருக்கும். பிலா அததின், அததுன்னா எண்ணிக்கை, பிலா அததின் முஅய்யனின், ஐயனா குறிப்பிட்டான், முஅய்யன் என்றால் குறிப்பிடப்பட்ட எண்ணிக்கை இல்லாமல், குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லாமல் அதனுடைய சனதுடைய வழிகள் அதிகமாக இருக்கும். இது ஒரு வகை அப்படின்ட்டார். இன்னொரு 3 வகை எடுத்து சொல்றார். அதை சொல்லிவிட்டு தான் ஹதீஸ் கலையில் நுழைய போறார். இது வரைக்கும் வச்சுக்கிறங்க. இதனுடைய தொடர்ச்சி நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளைய பாடத்தில் பார்ப்போம்.